தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாய் அவர் காணப்பட்டார் இல்லையா? சவுல் கிட்ட வந்து அவர் 1 ராஜாக்கள் வாசிக்க வேண்டும். 17ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் அதிகாரம் 34, 35ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தெரியும். தாவீது வந்து சவுல் ராஜா கிட்ட சொல்றாரு, நான் வந்து ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, கரடி வந்தது, நான் ஆடுகளை அந்த சிங்கத்தின் கரடிகள் இருந்து எப்படி பாதுகாத்தேன் அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஒரு நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, அந்த ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த ஆடுகளுக்கு ஒரு போராட்டம் வருகிறது என்றால் அவர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு கூட தயங்க மாட்டான். அவன் எப்படியாவது தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் சத்துருவின் கைகளிலிருந்து. சத்துருவின் கைகளிலே தன்னுடைய ஆடுகள் பிடிபடாதபடிக்கு அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய ஜீவனை கூட பொருட்படுத்தாமல் அவன் செயல்படுவான். ஹல்லேலூயா! அப்படியே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். நாம் நம்முடைய வாழ்க்கையை முடிவுக்கு நேராய் சென்று கொண்டிருந்த, ஆக்கினை தீர்ப்புக்கு நேராய் சென்று கொண்டிருந்த அந்த வாழ்க்கையை தேவன் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அந்த அழிந்து போகிற ஆத்மாவை தேடி அதை மீட்கும்படியாக, அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருந்த நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே வந்து தன்னையே தந்து நம்மை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா! அவர் ஒரு நல்ல தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறார். நம்ம சங்கீதத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 23 அவர் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறவர். ஹல்லேலூயா! He restored my soul. நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறவர். நம்முடைய ஆத்மா மீட்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வசனத்தின் மூலியமாக, தேவன் தம்முடைய தேவ ஜனங்கள் மூலியமாக நம்மோடு இடைப்படுகிறார், பேசுகிறார், நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறார், நம்முடைய ஆத்மாவை தைரியப்படுத்துகிறார், நம்முடைய ஆத்மாவோடு பேசுகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். அப்ப தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது தாவீது ஒரு நல்ல மேய்ப்பனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா! ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் ரெடியா இருந்தான். ஆனா ஆண்டவர் வந்து அவனை அந்த சிங்கத்தின் கையிலோ அல்லது கரடியின் கையிலோ அவன் மாண்டு போகும்படி ஆண்டவர் விட்டு விடவில்லை, பாதுகாத்தான் இல்லையா? ஆனா அவனுடைய அந்த முயற்சி, அவனுடைய அந்த உண்மை தன்மை இல்லையா, ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய அந்த உண்மை தன்மை, ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக, ஆடுகளை பாதுகாக்கும்படியாக முன்னேறி வந்தான். ஹல்லேலூயா! ஆண்டவர் வந்து நமக்காக அவர் வந்தார், நமக்காக பலியானார், நம்மை மீட்கும்படியாக, நம்மை மீட்டெடுக்கும்படியாக அவர் பலியானார். இங்க சங்கீதக்காரன் சங்கீதம் 23:1 இப்படியே சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ரொம்ப அருமையான ஒரு வசனம். இது வந்து ரொம்ப உன்னித்து கவனிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதக்காரன் சொல்ற, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் இல்லையா? கர்த்தர் இந்த உலகத்தின் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் இந்த ஜனத்தின் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! நான் தாழ்ச்சி அடையே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில சொல்ல முடியுமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமே. என் வாழ்க்கையில என்னை வழிநடத்தி செல்லுகிற ஒரு மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில குறைகள் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த மேய்ப்பருக்கு தெரியும், அந்த மேய்ப்பர் நம்முடைய குறைகளை அவர் தீர்ப்பார். ஹல்லேலூயா! நம்முடைய சஞ்சலங்கள், நம்முடைய வருத்தங்களிலிருந்து அவர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா! அந்த தேவன் நம்மை உயர்த்துவார், அந்த தேவன் நம்முடைய காயங்களை கட்டுவார், அந்த தேவன் நம்மை விசாரிப்பார், அந்த தேவன் நம்மை பாதுகாப்பார், அந்த தேவன் நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா! அதுதான் ஒரு மேய்ப்பனுடைய குணாதிசயம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நம்முடைய குறைவுகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற தேவன். அப்ப இந்த காலை நேரத்தில் கூட நம்ம பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலே கடந்து சென்றாலும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. என்ன? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் மேய்ப்பராக இருக்கிறபடியால் எனக்கு கவலை இல்லை. I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். ஏனென்றால் மேய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் குறைகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா! தொடர்ந்து இங்க சங்கீதம் 23:4 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா! சங்கீதக்காரர் ரொம்ப டீப்பா போறாரு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. சரியா? இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குன்னா, வேதாகம கல்லூரியில படிக்கும் பொழுது எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. தாவீது வந்து இதுல இருந்து இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படின்ற அனுபவத்தை எங்க இருந்து இருந்தாரு அப்படின்றத குறித்து சொல்லும் பொழுது, அந்த காலத்துல பார்க்கும்போது போர் செய்வாங்க இல்லையா? போர் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து மாட்டு போவார்கள். சரியா? அந்த போர்ல
ஒரு நாடு ஜெயிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த யுத்த காலத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய சடலங்கள் காணப்படும். சரியா? அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சடலங்களை புதைப்பதற்கு இடம் இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளத்தாக்கிலே தூக்கி போட்டுருவாங்க. சரியா? வேலிஸ் பள்ளத்தாக்கிலே ஆயிரக்கணக்கான அந்த சடலங்களை வீசி விடுவார்கள். அதை தான் நம்ம எசேக்கியேல நம்ம வாசிக்கிறோம். அந்த பள்ளத்தாக்கிலே வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்ப இந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே ஒரு மனிதன் நடந்து போகும் பொழுது அவன் சுற்றி பார்க்கிறதா இல்லை, வெறும் மனிதர்களுடைய எலும்பு கூடுகள் இதெல்லாம் தான் இருக்கும். அந்த மனுஷனுடைய சிந்தை எப்படி இருக்கும்? ஒரு மரண பயத்தோடு தான் இருக்கும் இல்லையா? அவன் நல்ல விஷயத்தை யோசிச்சு போக முடியுமா? இல்லை இல்லையா? சுத்தி பார்க்கும்போது என்ன இருக்கு? ஃபுல்லா டெத்து தான் இல்லையா? ஸோ அப்ப தாவீது வந்து அதையே இங்க கொண்டு வராரு. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஹல்லேலூயா. அப்ப மரண இருளின் பள்ளத்தாக்கு அந்த அனுபவம் வந்து எல்லாருடைய லைஃப்லயும் வரும். ஆமென். ஸோ எல்லாருடைய லைஃப்லயும் வந்து அந்த அந்த போராட்டமான சூழ்நிலை, அந்த பலவீனமான சூழ்நிலை, ஒரு ஜுரம் வந்து ஒரு 3 நாள் அடிச்சிருச்சுன்னா நமக்கு என்ன தோணும்? உடனே யோசிக்க ஆரம்பிச்சோம், ஐயோ வாழ்க்கை முடிஞ்சிருச்சா இல்லையா? ஜுரம் நிக்க மாட்டேங்குது, ஐயோ என்ன ஆகும் போகுது அப்படின்னு ஒரு மரண பயம் வந்துடும் இல்லையா? ஸோ இதெல்லாமே இயற்கையாகவே மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம். அப்ப தாவீது சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாவே இந்த உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக் என்ன பண்ண அப்படின்னா பாஸ்டர் அம்மா கிட்ட நான் கேட்டேன், இது என்னது இது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, மெய்ப்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு, இந்த கோலை வச்சு என்ன பண்ணுவாருன்னா அது ஒரு வளைவு மாதிரி இருக்குமா சரியா? அந்த பிரான்சஸ் எல்லாம் இழுக்கிறதுக்கு அந்த கோலை வச்சு இது பண்ணுவாரு. தடி என்ன பண்றதுன்னா கரெக்ட் பண்றது. சரியா? அப்ப ஆண்டோடைய வசனம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து கைட் பண்ணதாகவும் இருக்குது, அதே நேரத்துல கண்டித்து உணர்த்துக்கிறதாகவும் இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வந்து நம்முடைய காதுகளில் எப்பயும் தேன் போன்று பாய்கிற ஒன்று அல்ல, நம்மை தேற்றுகிற வார்த்தையாக இருக்கிறது, நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது, அதே நேரத்தில் நம்மை சிக்ஷிக்கிற கண்டித்து உணர்த்துகிற வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்முடைய கோலினாலும் நம்முடைய தடியினாலும் நம்மை தேற்றுகிறார், சீர்படுத்துகிறார், நம்முடைய லைஃபை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ அப்போ ஆண்டவர் வந்து ஒரு நல்ல மேய்ப்பராய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காணப்படுகிறார். ஒரு நல்ல மேய்ப்பராய் நம்முடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஒரு நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது பார்த்தோம், நல்ல மேய்ப்பன் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அறிந்து வைத்திருக்கிறார். நல்ல மேய்ப்பர் அவர் என்ன பண்றாரு, நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கும்படியாக முன் வந்தார், இன்றைக்கு நம்மை பாதுகாக்கிறார். நல்ல மேய்ப்பராய் நம்மை பாதுகாக்கிறார். மூன்றாவது நம்ம பார்க்கும் பொழுது வாசிப்போம், சங்கீதம் 23:6. ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்றாரு, நல்ல மேய்ப்பராய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவைகளை சந்திக்கிறார். நன்மையினாலும் கிருபையினாலும் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இதுதான் மூன்றாவது காரியம். சோ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. சோ இதுதான் நமக்கு நம்பிக்கை. சோ ஒரு நல்ல மேய்ப்பராய் தேவன் நம்மை நடத்துகிறதுனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கை என்ன, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையினாலும் கிருபையினாலும் தேவன் நம்மை நிரப்பி நம்மை நடத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நம்முடைய குறைவுகளை பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, எனக்கு இது இல்லை அது இல்லைன்ட்டு நம்ம யோசிக்காதபடிக்கு நம்மை நடத்துகிற தேவனை நோக்கி பார்ப்போம், நல்ல மேய்ப்பரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பர் நம்மை செம்மையான பாதையில நடத்துகிறார். நல்ல மேய்ப்பர் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நல்ல மேய்ப்பர் நம்முடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறார். நன்மையினாலும் கிருபையினாலும் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப அவர் போதுமானவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4-ம் அதிகாரம் 6-7.